ஏசிபி 6 IGBT மெக்மிட் பிராண்டோடது. கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது ஏசி வோல்டேஜ் வந்து ஃபுல்லாக ட்ராப் ஆகுது. வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன் நான். 226, 224, 23 அப்படின்னு சொல்லிட்டு ஏசி லிங்க்கு இங்கே, அதாவது ரிலேவுக்கு அவுட்டில் வந்து லைன் எடுத்திருக்கேன். அவுட்டோர் ஏசி ஃபேன் மோட்டர்னால ஏசி ரிலே ஆன் ஆகிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னாக்கா கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ட்ராப் ஆகுது பாருங்கள். பிஎஃப்சி எல்லாமே ஓகே, வோல்டேஜ் பாருங்கள் ட்ராப் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து ட்ராப் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ட்ராப் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஏசி ரிலே மாற்றுவீங்க. இதில் மாற்றியும் வந்து ஒர்க் ஆகாது. இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணேன் அப்படின்னாக்கா, ரிலே வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மெயின் பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு வந்து ஏசி வோல்டேஜ் ட்ராப் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலேவை தான் சேஞ்ச் பண்ணும். ஏன்னா ரிலே வந்து கார்பன் ஃபார்ம் ஆகிட்டு ரிலே சரியாக கான்டாக்ட் இருக்காது. இதில் என்ன அப்படின்னாக்கா, ரிலே எல்லாமே ப்ராப்பராக வந்து வேலை செய்யுது, சப்ளை எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுது. இதுக்கு ரிலேக்கு வர 12 வோல்ட்டுக்கான ஆம்பியர், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஆம்பியர் வந்து லோவாக வரதுனால ரிலே மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகுது. இந்த என்ஓஎன்சி வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் வந்து சரியாக ஆகலை. இங்கே 12 வோல்ட்டுக்கு வந்து ஆம்பியர் கம்மியாக கிடைக்கிறதுனால கான்டாக்ட் வந்து சரியாக கிடைக்கல. அதனால் வந்து கம்ப்ரஸர் வந்து ஹை ஆம்பியர், அதாவது கம்ப்ரஸர் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஏசி லைனில் வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த யுவலன்லேருந்து வந்து சப்ளை வந்து சரியாக வரலை. யுவலன் வந்து ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, சேஞ்ச் பண்ணி வந்து சப்ளை வரல. இது எம்சியூக்கான ப்ராப்ளமாக இருக்கலாம், மால் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். இல்லை எம்சியூ மாத்திரை மட்டும்தான் வந்து இதில் வந்து இது பண்ண முடியும். இதுக்கு அனதர் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஏசி மோட்டார், சரிங்களா, அவுட்டோர் ஏசி மோட்டார். இது என்ன அப்படின்னாக்கா, ஏசி மோட்டார் எப்போ ஆன் ஆகுதோ அந்த டைமில் வந்து இந்த மெயின் ரிலே ஆன் பண்ணுற மாதிரி வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். ஆல்ட்ரு பண்ணி செக் பண்ணதில் வந்து பர்ஃபெக்டாக போகுது. அதையும் உங்களுக்கு வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். இதனால் ப்ராப்ளம் எதனா வருமானு கேட்டால், ரிலே டைரக்ட் பண்ணுறது மூலம் ப்ராப்ளம் எதனா வருமானு கேட்டாக்கா வராது. நீங்கள் எப்படி ரிலே டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த என்ஓஎன்சியை தான் டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணலாம், சரிங்களா. இதுக்கு இந்த பிசிபி அவுட்டோர் பிசிபி எல்லா மாடலுமே எல்லா பிராண்டுக்குமே என்ன கான்செப்டில் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இனிஷியல் கரண்ட் இனிஷியல் வோல்டேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த பிடிசி வழியாக வந்து உள்ளே போகும். இந்த பிடிசி வழியாக உள்ளே போகும்போது ஹை சைடு வந்து எதுவுமே கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னாக்கா எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகும். எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆனதுக்கப்புறம் வந்து எம்சியூலேருந்து சப்ளை வந்து இந்த மெயின் ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகும், சரிங்களா. இங்கே ஹை சைடு எதனா கம்ப்ளைண்ட் அப்படின்னாக்கா எஸ்எம்பிஎஸ்க்கு சப்ளை போகாது. இந்த பிடிசி வந்து ஓவர் ஹீட் ஆகி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த சைடு, அதாவது இந்த சைடு மட்டும்தான் வந்து சப்ளை வரும். இதுக்கு இந்த சைடு வந்து சப்ளைவே வராது. அதாவது பிசிபியில் இருக்கிற ஷார்ட் சர்க்யூட் எதனா இருந்தது அப்படின்னாக்கா நான் பண்ணுற மெத்தடில் வந்து ப்ராப்ளமே வராது. அதாவது இந்த ரிலேவை நான் டைரக்ட் பண்ணலை, ரிலே ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான் வேலை பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதில் ஷார்ட் சர்க்யூட் இருந்தது அப்படின்னாக்கா இந்த பிடிசி வந்து ஓப்பன் ஆகிடும். அதனால் நான் பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப சேஃப்டியான மெத்தட், சரிங்களா. இப்போ வந்து ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராப் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. கொஞ்சம் ரிலே சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்ட மாதிரி இருந்தது பார்த்தீங்களா. இது வந்து டபுள் ரிலே வந்து ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆனதுக்கப்புறம் வோல்டேஜ் பாருங்கள், 222, சரிங்களா, 221 வருது. இப்போது கம்ப்ரஸர் ஸ்பீட் எடுக்கட்டும். ஓகேங்களா. வோல்டேஜ் வந்து ட்ராப் இல்லை, பர்ஃபெக்டாக போகுது. அதே இடத்துல தான் வச்சுருக்கேன் அவுட்புட் ரிலே. இந்த மாதிரி மெத்தட்லேயும் வந்து பிசிபி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா.